சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்டி, வணக்கம். நான் ஆர்ஜே ரஞ்சித். கேள்வி முயல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் நம்ம ஷோவில் வருவாங்க. ஒரு லேமேனாக நமக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட கேட்டு தெளிவு பெறக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த கேள்வி முயல் நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு ஒரு தனி மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா கரியர். ஓகேங்களா? ஸோ அதை சரியாக ஒருத்தங்க மேனேஜ் பண்ணி தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஃபினான்ஷியலி, பர்சனலி, ப்ரொஃபஷ்னலி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும். அது ஃப்ரெஷரில் ஸ்டார்ட் பண்ணி மிட் லெவல் மேனேஜ்மெண்ட்டில், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய கரியரை எப்படி நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மிஸ்ஸஸ் அனிதா ராஜசேகர் அவர்களை ஆதித்யா டிவி ஸ்டுடியோவுக்கு வரவேற்கிறோம். நன்றி. இவங்க கரியர் க்ரோத் ஸ்பெஷலிஸ்ட், கரெக்டாக? ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பெங்களூர்லேருந்து எங்களுக்காக இந்த ஷோவுக்கு வந்திருக்கீங்க. அண்ட் 20 இயர்ஸாக நீங்கள் இந்த கரியர் க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கீங்க. இப்போ இருக்கிறதுல முதன்மையான கேள்வியாக நான் என்ன கேட்கணும்னு ஆசைப்பட்றேன்னாக்கா, எது இன்னைக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது? ஒரு ஃப்ரெஷருக்கு வேலை கிடைக்கிறதா, இல்லை ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கிறவங்க அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுல இருக்கா? ரெண்டுத்துலேயுமே ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட்லி, ஒரு ஃப்ரெஷர் வேலைக்கு இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணுறது, அதில் அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ். கார்பரேட் காலேஜ் மாதிரி இல்லை. காலேஜில் லெக்சரர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் கார்பரேட்டில் அப்படி இல்லை. ஒரு இன்டர்வியூக்கு வந்தால் அதுக்கான ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த பேசிக்கலி ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. உங்களோட பாசிட்டிவிட்டி, உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவல். நீங்கள் எல்லாத்துக்கும் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றது. பட் உங்களோட ஆட்டிடியூட், லேர்னிங் அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. கொஞ்சமாச்சும் கம்பெனி பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற ஒரு பேசிக் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஓவரால் இன்டர்வியூவில் பாசிட்டிவாக எப்படி இருக்கீங்களா? ஒன்ஸ் நீங்கள் ஜாபுக்கு போன அப்புறம் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் பத்தின கொஞ்சம் क्वेश्चंसும் இருக்கும் இன்டர்வியூல. எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போ நான் ஒரு ஃப்ரெஷர், ஓகேவா? நான் ஒரு கம்பெனிக்கு போகிறேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, பட் எனக்கு அதுக்கு பதில் தெரில. பிகாஸ் ஐம் நாட் அந்த இண்டஸ்ட்ரியை பற்றின எனக்கு ஒரு புரிதல் இல்லை. பட் எனக்கு க்ரோ ஆகணுன்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பீங்க? ஃபர்ஸ்ட்லி, உங்களுக்கு பதில் தெரியலன்னு ஒன்று நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது பெட்டர். எடுத்த உடனே ஐ டோன்ட் நோன்னு சொல்லாமல், சின்ஸ் ஐ ஹவ் நாட் எட் ஒர்க்ட் ஆன் திஸ், ஐ கேன் லேர்ன் திஸ் அண்ட் தென் ப்ரூவ் இட். ஒரு கொஸ்டின் என்ன கேட்பேன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஆனால் ப்ராஜெக்ட் டெலிவரி நாளைக்கு இருக்கு. ஓகே, நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் ஆஃபீஸ் வேலை பண்ணுவீங்களா, இல்ல உங்க ஒர்க்கை, உங்களோட பார்ட் ஆஃப் டெலிவரியை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துட்டு ஒர்க்கையும் முடிச்சு கொடுத்துருவேன். ஓகே. சப்போஸ் உங்க கம்பெனில ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இல்லை, இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டோம், இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துட்டு ஐ மேக் மை செல்ஃப் ஃபிட், ஐ வில் கம் டு ஒர்க், ஃபினிஷ் மை ஒர்க் அண்ட் தென் ஐ லீவ் ஃபார் த ப்ராஜெக்ட். நாளைக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு என்னோட ஃபுல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு ஐ லீவ். ஸோ ஆக்சுவலி குட் ஆன்சர். பட் இது உங்களோட டெலிவரி எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதையும் காட்டுது. பட் இதில் உங்கள் டீம் மெம்பர்ஸை எப்படி இன்வால்வ் பண்ணுறீங்கன்ற ஒரு ஸ்கில்லை நீங்கள் ஆன்சர் பண்ணலை. ஓகே. ஸோ இஃப் ஐ வாஸ் யூ, நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட்லி இந்த ஒர்க்கில் நானும் இந்த போர்டு பர்சன், லெட்ஸ் கீப் த நேம் அஸ் கோபி, நானும் கோபியும் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். கோபி ஹேஸ் அ நாலேஜ் அபவுட் திஸ். அதால் என் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு இது மேசிவ் ஹெட்டேக் இருக்குது, என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியல. அதால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டே நான் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். மீன்வைல் கோபி வில் பி ஆல்ரெடி ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட். நான் அவங்களுக்கு ஃபீட்பேக் அவங்களுக்கு கொடுக்குறேன், அப்டேட்ஸ் கொடுக்குறேன், எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன பண்ணணும்னு ஸ்டெப்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இன்னும் கொஞ்சம் நாலேஜும் ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன். செகண்ட் ஹாஃபில் ஐ வில் ஜாயின். சின்ஸ் கோபி ஆல்ரெடி ஒர்க் மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறதோட ஐ கேன் டேக் தட் அண்ட் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட். நாங்கள் 2 பேரும் உட்காந்து ஒர்க் பண்ணி பை த எண்ட் ஆஃப் த டே வி கேன் டெஃபினெட்லி டெலிவர் திஸ். இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட டீம் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸும் வரும், உங்கள் டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருக்கிற கொலாபரேஷன் வெளியே வரும், அண்ட் ஆல்சோ உங்களோட அந்த கமிட்மெண்ட் வெளியே வரும். ஸோ இப்போ நான் இந்த பதில சொல்லிட்டேன் அப்படின்றதுனால நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க? இல்லை, கண்டிப்பாக இந்த ஒரு ரீசனுக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டோம். இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸை வச்சு ஓகே இவங்க டீம் கூட எப்படி மிங்கிள் ஆவாங்க அதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட அக்கௌண்டபிலிட்டி, நீங்கள் எப்படி டெலிவர் பண்ணுவீங்க அதையும் அசஸ் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் நாட் ஒர்க்கிங் இன் சைலோஸ். நம்ம ஒண்டியாக யாரும் ஒர்க் பண்ணிட்டு இல்லை, வி ஆர் ஆல் ஒர்க்கிங் வித் த டீம். ஸோ நீங்கள் டீம் கூட எப்படி பிளெண்ட் ஆகுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ டீம் ரிலேட்டட் கொலாபரேஷன் क्वेश्चंस கண்டிப்பா இருக்கும். ஓகே. 20 இயர்ஸ் மேல இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க. நீங்க நிறைய ஜெனரேஷன்ஸ் பார்த்திருப்பீங்க. ப்ரீவியஸ் ஜெனரேஷன் லைக் ஒரு 80s 90sல இருக்கிறவங்கள ஹேண்டில் பண்ணது எப்படி இருக்கு, அண்ட் மில்லேனியல்ஸ் அண்ட் ஜென்சிஸ் ஹேண்டில் பண்றது எப்படி இருக்கு? இட்ஸ் காட் போத் ப்ளஸ் அண்ட் மைனஸ். இப்போ பாத்தீங்கன்னா இருக்க ஜெனரேஷன் என்னன்னா
எவ்வளோ நேரம் ஒர்க் இருந்தாலும் ஸ்ட்ரெச் பண்ணி ஒர்க் பண்ணி அவங்க ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு போகணுன்ற அக்கௌண்டபிலிட்டி அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இது இருக்கும். யாருக்கு இருந்துச்சு? நான் சொல்றது வந்து மில்லேனியல்ஸ். ஓகே ஓகே, ஸோ when it comes to Gen Zs அவங்க என்னென்னா ரொம்ப ஷார்ப். ஸோ இப்போ ஒரு மில்லேனியல்ஸ் வந்து சில ஒர்க்கை கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கூட ஜென்சிஸ் வந்து குவிக்காக ஷார்ட்கட்ஸ், ஏஐ டூல்ஸ் அது இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும், கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் லைஃப்ன்றதுல கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க லைக் ஜென்சிஸ். ஓகே, ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸு. ஸோ இட்ஸ் காட் போத் ப்ளஸ் அண்ட் மைனஸ். அவங்க பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங் டைப், இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, which is good. ஓகே, at the end of the day as a leader what I would expect is என்னோட டீம் ஒர்க்கை கரெக்டாக டெலிவர் பண்ணுறாங்களா, அக்யூரசி கரெக்டாக இருக்கா, அண்ட் த எக்ஸ்பெக்டட் ஃப்ளோ ஆஃப் ஒர்க் இருக்கா, அண்ட் கிளையண்ட் எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆகுதா, இதெல்லாம் தான் என்னோட ரிக்வயர்மெண்ட். ஸோ இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆனால் பரவாயில்ல. இஃப் சம்மன் டேக்ஸ் 4 hours and other person takes only 1 hour, அவுட்புட் ஃபைனலி கரெக்டாக இருக்கான்றது ரொம்ப முக்கியம். அண்ட் செகண்ட்லி when it comes to our millennials, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஸ்பெஷலி எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸில் போவாங்க சில பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டு கிளாரிட்டியோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஜென்சின்னு வந்துட்டா எடுத்த உடனே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்லை இப்போலாம். அவங்க வந்துட்டு எடுத்த உடனே ஓகே லெட்ஸ் டூ இட், நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணலாம் அப்படின்றத போயிட்டு மிட்வே போயிட்டு ரீவொர்க் பண்ண மாயிடுது. ஸோ அந்த திங் கொஞ்சம் மாற்றிக்கினா பெட்டராக இருக்கும். எடுத்த உடனே இன்புட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துட்டு ஓகே வாட்ஸ் த ரிக்வயர்மெண்ட், வாட்ஸ் த எண்ட் கோல், அப்போ ரிவர்ஸ் ஒர்க்கிங் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து டபுள் ஒர்க் பண்ணுற இது இருக்காது. அப்புறம் மேனேஜர் டபுள் ஒர்க் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்காது. ஓகே, திடீர்னு ஒரு லிங்க்டின் போஸ்ட் கூட ஒன்று பார்த்தேன். என்னன்னா காலையில் 9:30 மணிக்கு ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு அந்த எம்ப்ளாயி உள்ளே வராங்க. உள்ளே வந்தவொடனே 12 o'clock லஞ்சுக்கு வெளில போகிறாங்க. திருப்பி தட் பர்சன் நெவர் டர்ன்ட் அப். ஹெச்ஆர் கால் பண்ணி கேட்குறப்ப எனக்கு வந்து அந்த ஒர்க் பிடிக்கல, ஐம் லீவிங் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது ரெடிட்லேயும் லிங்க்டின்லேயும் ஒரு ஹெச்ஆர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு எப்படி வந்து இன்னைக்கு ஒரு ஒர்க்கை வித்தின் ஒரு 4 hours எப்படி ஜட்ஜ் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு அவருடைய வேதனையை ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு அப்படி தான் இருக்கா? ஆமாம், அவங்க எக்ஸ்பெக்டேஷன் உண்மையிலேயே ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க. எடுத்த உடனே ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க. கம்மி வேலை அதிக சம்பளம், இதுதான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும். பட் ரியாலிட்டி அது இல்லை. ஓகே, யூ ஹாவ் டு ஒர்க், ப்ரூவ் யுவர் செல்ஃப், அண்ட் தென் டெஃபினெட்லி உங்களுக்கு அதுக்கான ரிவார்ட்ஸ் வந்தே வரும். ஓகே, ஸோ அந்த ஒரு லாஜிக்கை ஜென்சிஸ் மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஐ வுடன்ட் பிளேம் தெம். த ரீசன் இஸ் தட் இப்போ எல்லாமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி குவிக் 30 secondsல எல்லாத்தையும் பார்த்துடலாம். அது மாதிரி லைஃபும் வந்து அவ்வளோ குவிக்காக நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, தட்ஸ் த ரீசன் அவங்க இப்படி இருக்கிறது. அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இதர் அவங்களோட ட்ரெயினர்ஸ் ஆகட்டும், அவங்களோட காலேஜ்லேயே ஆகட்டும், இல்லை அவங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும் புரிய வைக்கணும். ஓகே, ஸோ அதை புரிய வச்சா சில இடத்துல எங்கே வந்து எஃபர்ட்ஸ் போடணுமோ அங்கே போட்டு தான் ஆகணும். அங்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்வாப் எல்லா திங்ஸும் வந்துடாது. பட் வாட் ஐ அப்ரிஷியேட் இன் ஜென்சி இஸ் தட் தேர் வெரி குட் அட் ஸ்மார்ட் ஒர்க். பட் ஜென்ரலி ஐ வுட் சே எனி கம்பெனி நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபாலோ திஸ் 90-day ரூல். ஓகே, ஒரு கம்பெனிக்குள்ளே போய் 90 days நம்ம 90 days நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது நமக்கு சூட் ஆகுமா ஆகாதா, ஓகே இது நமக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதா. ப்ளஸ் உங்களோட எபிலிட்டிஸும் உங்கள் எம்ப்ளாயருக்கும் தெரிய வரும். ஸோ போத் வேஸ் இட் கிவ் அ கிளியர் கிளாரிட்டி. இந்த எம்ப்ளாயி நம்மளுக்கு ஒர்க் ஆகுவாங்களா இல்லையான்றதுக்கு எம்ப்ளாயருக்கும் தெரியும், எம்ப்ளாயிக்கும் இந்த கம்பெனி இந்த ஒர்க்கு அதெல்லாம் வந்து ஆன் த ஜாப் நீங்கள் ஒர்க் பண்ணாதானே தெரிய வரும். ஸோ அதால் ஐ வுட் ஆல்வேஸ் சே ஸ்டிக் வித் திஸ் 90-day ரூல். இப்போது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் நடந்துகிட்டு இருக்கு ஏஐனால. ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யார் திரும்பின இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க ஒரு ஃபீல்டில் இருந்தாலுமே கூட மெஜாரிட்டியாக அவங்க எல்லாருமே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆகிற மக்களாக தான் பார்க்க முடியும். கோர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும்னு நினைப்பாங்க, பட் கோரில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஐடிக்குள்ளே வரன்ற மாதிரி நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம். அண்ட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இப்போ நான் என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் அடுத்த 5 வருஷத்துக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டு வந்து இருக்குது. அண்ட் குறிப்பாக ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அவங்க ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஒர்க்கை ஒரு ஏஐ வந்து முடிச்சிடும் அப்படிங்கிற போது அந்த என்ட்ரி லெவல் ஃப்ரெஷர்ஸுக்கான வேலைகள் வந்து இன்றைக்கி நிறைய அடிபடுறத நம்ம நியூஸ்லாம் பார்க்க முடியுது. இன்றைக்கி ஒருத்தங்க இப்போ 12th எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. அவங்களோட கரியரை வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் 10
to 15 இயர்ஸில் இந்த ஃபீல்டு எல்லாமே வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்குது உங்களுக்குன்னா என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்குது? ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி டேட்டா என்ட்ரி ஜாப்ஸு இது மேலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 100% AI will take over. எல்லாருக்கும் தெரியும் anything which is manual processes, repeated tasks, routine jobs இதெல்லாம் ஈஸியாக AI ஃபுல்ஃபில் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா யூ ஷுட் ஜஸ்ட் லீவ் ஆல் தோஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங் AI skills. ஸோ இதை தெரிஞ்சுட்டு நம்ம எது மேலே ஃபோக்கஸ் பண்ணோம்னா எல்லா ஏஐ டூல்ஸையும் லேர்ன் பண்ணிவிட்டு LLM மாடல்ஸு ஜெமினை எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ணுறாங்க. அதர் தென் ChatGPT வேறு வந்திருக்க டூல்ஸ் உங்கள் ப்ரொஃபைலுக்கான டூல்ஸு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுட்டா யூ வில் பி ரூலிங் தட் பிளேஸ், ரைட்? உங்களுக்கு ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் எல்லாம் வந்து வில் பி ராக்கிங் இன் த ஃபியூச்சர். ப்ராம்ப்ட் என்ஜினியரிங், எஸ், ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் இஸ் கோயிங் டு பி அ பிக் ஃபீல்ட் பிகாஸ் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு எந்த மாதிரி ஆன்சர்ஸ் வரும்னு. திஸ் நாட் only helps in your IT field, even contentல, right? social media marketing இதுல எல்லாமே prompt engineering plays a big role. நீங்க கரெக்டான prompts கொடுத்தா அழகான ஆட்ஸ் கொடுத்துருது. எப்படி இருக்கணும் உங்க ஆட், உங்க நிஷுக்கான ஆட் எப்படி இருக்கணும்ன்றது. பட் ஆனா இதுக்கு இந்த prompt engineering வந்து நான் படிக்கணும்ன்ற அவசியம் இப்போ இருக்கா இல்ல? prompt engineering-கான கோர்சஸே இருக்கே. so why don't you do that? That's the whole point. இப்போ என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 years back or 50, I would say like 20 years back அவங்க ஆல்ரெடி படிச்சது காலேஜில் படிச்சதை எடுத்துட்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க and that's it. They can stay with the same knowledge for about 10 years also easily. But இப்போ அப்படி இல்லை. You have to upgrade yourself. கண்டினியூஸாக நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி பேசிஸில் என்ன வந்திருக்கு நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அவுட்டேட் ஆக மாட்டீங்க. ஓகே. ஸோ த ஸ்பீட் ஆஃப் டெக்னாலஜி எப்படி வளருதோ அதே ஸ்பீடில் நம்ம நாலேஜும் நம்ம வளர்த்துக்கணும். ஓகே. ஸோ அதை பண்ணால் கண்டிப்பாக யூ வில் நாட் பி அவுட்டேட்டட். ஃபர்ஸ்ட் இஸ் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங். அதர் தென் தட் there are some நம்ம நினைப்போம் இந்த சர்டன் ஜாப்ஸ் வி ஆர் திங்கிங் இட்ஸ் வெரி அண்டர் ரேட்டட் இல்லையா? இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு ஓகே இட்ஸ் அவுட் டேட்டட் நினைக்கிறாங்க. ஒரு வயரிங் பண்ணனா எலக்ட்ரீஷியன் எப்பவுமே தேவை, பிளம்பிங் பண்ணனா தே ஆர் ரிக்வயர்ட் ஃபார் எவர். ஸோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை பேயிங் ஜாப்ஸாக ஃபியூச்சரில் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப. அதுவும் நாங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சில ஜாப்ஸ் எல்லாம் வந்து ஏஐயால ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஜாப்ஸ் வந்துச்சு. அதில் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னாக்கா இந்த பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றவங்க, குக் பண்றவங்க அண்ட் என்ன சொல் ஹியூமன் எஃபர்ட் பண்ற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இதுல வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. அண்ட் டவுன் த லைன் அவங்களுக்கான ஸ்கோப் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் படிச்சு. அது உண்மையா? அது கண்டிப்பா உண்மை. பிகாஸ் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து 100% ஏஐல ரீப்ளேஸ் பண்ண முடியாது as on today. ஓகே, அது கூட வந்துட்டு கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க and it will all evolve over a period of 10 years. கண்டிப்பா இது எல்லாமே மாறும். But at least for the next 10 years for sure these won't change. இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வேலை பிடிக்கல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அதில் நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்று, கம்பெனி எனக்கு பிடிக்கல. ரெண்டாவது, இப்போ எனக்கு அந்த ஒர்க் சர்க்கிள் சில பேருக்கு பிடிக்காம கூட தே ஆர் லீவிங். மூணாவது, உண்மையாகவே எனக்கு அந்த வேலை பிடிக்கல, ஐ டோன்ட் ஃபிட் இன் ஹியர் அப்படிங்கிற ஒரு இது மாதிரி எனக்கு ரொம்ப பேர்ன் அவுட்டாக இருக்குல்ல, ஒர்க் பிடிக்கல, எனக்கு வேற ஒரு இடத்துக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நபர் எதெல்லாம் வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக வச்சுக்கிட்டு கரெக்டான டெசிஷன் வந்து எடுக்கலாம்? பிஃபோர் ஐ மூவ் ஆன் டு தட், நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இது ஆக்சுவலி நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணப்போ பக்கத்து டீம்லேயே ஹெச்ஆர் உட்காந்துட்டு இருந்தாங்க. கேஷுவலாக அந்த பையன் கிட்ட பேசிகிட்டே இருக்கப்போ என்னப்பா படிச்சிருக்கேன் அப்படின்னு பேசுகிறப்போ அந்த பையன் சொன்னால், மேம் நான் இன்ஜினியர், அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இன்ஜினியரிங் பாஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குப்பா ஹெச்ஆரில் இருக்க 4 years ஆஃப் இன்ஜினியரிங்? இல்லை மேம் 6 months நான் கோடிங் ஜாபுக்கு போனேன், எனக்கு பிடிக்கல, ஐ ரியலைஸ் தட் இஸ் நாட் ஃபார் மீ. ஸோ அதால் யோசிச்சு பார்த்தா ஐ வில் பி அ குட் ஹெச்ஆர்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதால் ஐம் ஹியர். அப்போது நீ இந்த டிசிஷனை கொஞ்சம் முதலே எடுத்துருக்கலாமே, என்ஜினியரிங் சீட்டு வேறு யாருக்காவது யூஸ் ஆகிருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த பையன் சொன்னது ஒன்றே ஒன்று, என்ஜினியரிங் எங்கள் அப்பா அம்மாக்காக பண்ணது, இப்போ நான் ஹெச்ஆரில் இருக்கிறது எனக்காக அப்படின்னு சொன்னான். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன மாதிரியே தான் அவர் யோசிச்சிருக்காருன்னு தெரியுது. நானும் என்ஜினியரிங் தான், எங்கள் வீட்லேயும் வந்து எங்கள் அப்பா அம்மா தான் வந்து ப்ரெஷர் பண்ணாங்க. பட் ஐ டோல்ட் தெம் I will never be a good engineer, I know that. But for your sake, I will do that engineering and then I'll try for 1 or 2 years in media field. I'll work out all na, I'll go to engineering, or if it work out, I'll come to this field. நான் சொன்னேன், ஏதோ கடவுள் இப்போ இதில் I came to sustained in media. Okay. ரெண்டு செட் ஆஃப் பீப்புள் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த 80s and 70s இருக்கக்கூடிய நான் எங்கள் அப்பாவை பார்த்தது ஒரு எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸை பார்த்ததெல்லாம், அவங்க ஸ்டார்ட்
பண்ண கரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனிலே தான் முடிப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரே கம்பெனி. பட் தே ஃபெல்ட் ரியலி ஹாப்பி அண்ட் தே ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் வித் தட் பிளேஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நான் ஒரு கம்பெனியில் 5 வருஷமாக இருக்கேன் அப்படின்னா, எதுக்கு அந்த கம்பெனியில் 5 வருஷமாக இருக்கேன், ஜம்ப் பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லப்பட்டு வருது. நான் லாயலாக இருக்கிறது ஒரு எம்ப்ளாயருக்கு லாயலாக இருக்கிறது இன்னைக்கு வந்து கம்மியாயிடுச்சா, இல்லை எவ்ரி 3 இயர்ஸ் வந்து ஒரு ஒர்க் நம்ம ஸ்வாப் பண்ணுறதோ ஷிஃப்ட் பண்ணுறதோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில், அதுவும் குறிப்பாக அந்த ஃபினான்ஷியல் ஒரு 30% ஹைக் கிடைக்குது, 40% ஹைக் கிடைக்குதுனாக்கா அதில் மூவ் பண்ணால் தான் என்னால் பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு போக முடியும் நினைக்கிறது பெட்டரா? ஃபர்ஸ்ட்லி இருந்த ஜெனரேஷனுக்கு இட் வாஸ் கைண்ட் ஆஃப் சூட்டிங் தெம் வச்சுக்கோங்களேன். பிகாஸ் கைண்ட் ஆஃப் inflation was also less and lifestyle changes were very slow. ஒரு ஸ்லோ ப்ரோக்ரஸ் தான் எல்லாரும் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அதால் அவங்களால வந்து ஒரே கம்பெனியில் இருந்து அந்த ஸ்லோ க்ரோத் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் சூட்டிங் தெம். ஒரு கம்பெனியில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை அசஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உண்மையிலேயே கரெக்டாக ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்கள் கண்டிப்பாக ஸ்கில்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் வெளியே போய் அப்ளை பண்ணாலும் யூ வில் நாட் கெட் அ ஜாப் குவிக்லி, ரைட்? அப்படியும் ஸ்டக் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்கிரேடே பண்ணுறது இல்லை அவங்க ஆனால் வெளியே போய் அப்ளை பண்ணிட்டு மேம் எனக்கு ஜாப் கிடைக்கல, மேம் எனக்கு ஜாப் கிடைக்கலன்னா there is no point, right? latest technology, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபினான்ஸில் இருந்தால் கூட நம்ம வந்து லேட்டஸ்ட் டூல்ஸ் லைக் பவர் பிஐ, பைத்தன் எல்லாமே கற்றுக்கணும் இருக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் எக்ஸல் நவ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற தொட்டு யூ ஹாவ் டு அப்கிரேட் யுவர் செல்ஃப். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதர் தென் தட் யுவர் செகண்ட் கொஸ்டின் வாஸ் குட் டு ஸ்டே ஃபார் லாங். ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தேர் வாஸ் ஒன் எம்ப்ளாயி, ஐ திங்க் இட் கம் ஆல் ஓவர் த நியூஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலலாம் வந்திருந்தது. தேர் வாஸ் அன் எம்ப்ளாயி ஹூ ஒர்க் ஃபார் அ கம்பெனி ஃபார் அபவுட் 50 years and suddenly he was laid off. He couldn't take it that ஒரு நல்ல ஃபேர்வெல் கூட இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் வந்திருந்தது. இந்த மாதிரி லாங் டேர்ம் எல்லாம் வந்து இருந்துட்டு இருந்தாங்க, இல்லைன்னு நான் சொல்ல. பட் ரைட் நவ் சச் திங்ஸ் டசன்ட் ஒர்க். ஒரு 3 to 5 years ஒரு கம்பெனியில் இருந்து இஃப் யூ திங்க் யூ ஹேவ் டு சேஞ்ச், இட்ஸ் குட் டு சேஞ்ச் பிகாஸ் யூ வில் கெட் எக்ஸ்போஸ் டு டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் கம்பெனி, அங்கே இருக்கிற டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு சேலரி ஹைக்கும் கிடைக்கும். ஸோ விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் டு ஸ்விட்ச் கம்பெனிஸ் அண்ட் கீப் லேர்னிங். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைம் லைன், டப்புக்குன்னு வந்து தாவிடக்கூடாது. அண்ட் இன்னைக்கு இருக்க நிறைய பேருக்கு உண்டான டவுட் வந்து அவங்களுடைய ரெஸ்யூமே வந்து எப்படி பண்ணலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்யூமேல ஜஸ்ட் பேரை மட்டும் மாற்றி கொடுத்துட்டா முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய கேன்வாவில் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தெர் இஸ் அ ஃபார்மேட் ஆர் இஃப் ஐ கிவ் இட் டு ChatGPT ஆர் மெட்டாயில் கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா என்னை பற்றி அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒரு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. என்னோட பர்சனல் எஃபர்ட்னு ஒன்று எதுவுமே தேவையில்லை. அட் த சேம் டைம் கார்பரேட்ஸும் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான டூல்ஸையும் வச்சுருக்குறாங்க. இது உண்மையாகவே நீங்கள் ஒர்க் பண்ணதா இல்லை வந்து இது வந்து ஒரு AI ஒர்க் பண்ணி கொடுத்ததா அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி லைக் எனக்கு சொன்னது என்னென்னா ஒரு பேஜ் உங்களுடைய ரெஸ்யூமே இருந்தால் அதிலே எல்லாமே தெரியுறது தான் பெட்டர்ன்ற மாதிரி எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க. பட் இப்போ எப்படி இருக்கு இது வந்து we can divide it into 2 parts. First is ஃப்ரெஷர்ஸ்க்கான ரெஸ்யூமே. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கான ரெஸ்யூமே என்னென்னா நிறைய போடணும், நிறைய ஸ்கில்ஸ் போடணும் அப்படின்ட்டு AI டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி they just develop a resume. பட் இல்லாததெல்லாம் போட்டிங்கன்னா that's called imposter syndrome, right? ஓகே. உங்களால் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும் இன்டர்வியூவில்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின்குள்ளே the person will know you don't have the skill. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் காலேஜில் பண்ண ஆக்சுவல் திங்ஸ் ஒன்னொன்னையும் நீங்கள் அக்னாலேஜ் பண்ணி உங்கள் ரெஸ்யூமில் போடலாமே. லைக் காலேஜில் ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் கண்டக்ட் பண்ணீங்க, ஸோ யூ ஆர்கனைஸ் த ஈவெண்ட், நீங்கள் அதில் டீம் பில்டிங் அண்ட் டீம் கொலாபரேஷனான ஒரு ஸ்கில்ஸை டிஸ்பிளே பண்ணியிருப்பீங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் போடலாம். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் டவுன் பண்ணிவிட்டு தென் யூ கேன் யூஸ் ஏஐ டூல்ஸ் டு ஜஸ்ட் ஃப்ரேம் இட் நைஸ்லி. அந்த ஃப்ளோ பியூட்டிஃபுல்லாக வர்றதுக்காக நீங்கள் ஏஐ டூல்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. பட் யுவர் ரியல் ஸ்டஃப் should be there. Okay. அது ரொம்ப mandatory. And of course companies have this ATS scanning tools. Big companies have this thing wherein they scan the resumes and the job description க்கு match ஆகுதான்னு பார்க்குறாங்க. Whether it is fully AI based and there is no real stuff, அதெல்லாம் க்ளீனாக அதில் வெளியே வந்துடும். அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணணும். மேனேஜர் கூட பார்க்க மாட்டாரு. AI வந்து ஃபர்ஸ்ட் AI ATS டூல் ஸ்கேன் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து இட் கோஸ் டு த மேனேஜர். ஸோ அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ், சின்ன கம்பெனிஸ் டைரக்ட்லி ஜஸ்ட் டேக் த ரெஸ்யூமே அண்ட் they'll go through it. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரலாம். நான் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு பொண்ணோட ரெஸ்யூமே பார்த்துருந்தேன்.
அந்த பொண்ணு வந்து அந்த ரெஸ்யூமேல இருந்த அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. ஓகே, ரைட். ஸோ போட வேண்டிய எக்ஸாக்ட்லி ரெஸ்யூமேல வந்து கொஞ்சமாச்சும் ப்ரொஃபஷனலாக நீங்கள் போடணும் ஃபோட்டோஸ். அந்த ஃப்ளோ அந்த ஸ்ட்ரக்சர் ஷுட் பி தேர், ரைட்? யுவர் ப்ரொஃபஷனல் சம்மரி அண்ட் தென் உங்களோட ஸ்கில்ஸு அண்ட் தென் அஃப்கோர்ஸ் லாஸ்ட்டில் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்க ரீசனபிளாக ப்ரெசென்டபுளாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ், தீஸ் ஆர் ஆல். அதெல்லாம் கொஞ்சம் எல்லாரும் மனசில் வச்சுட்டு ஒரு ரெஸ்யூமே பண்ணால் நல்லாயிருக்கும். நாட் ஜஸ்ட் காப்பி எவ்ரி திங். அதான் எக்ஸ்ட்ரீம்ஸாக இருக்காங்க சில பேர் வந்து ஜஸ்ட் டம்ப் எவ்ரி திங் இந்த ரெஸ்யூமே, ஒரு மாதிரி ஃபார்மேட் இல்லாமல் அன்ஸ்ட்ரக்சர்டாக இப்படியும் இருக்கும். சில பேர் வந்து எக்ஸாக்ட்லி ஏஐ ஜெனரேட்டட் ரெஸ்யூமே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்காங்க கரண்ட் ஜென்ரேஷன் பீப்புள். ஸோ இப்படி இல்லாமல் புட் யோர் மைண்ட், யூஸ் த டூல்ஸ் அண்ட் தென் ப்ரெசென்ட் இட் நைஸ்லி. இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு மிட் கரியர் ப்ரொஃபஷனல்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி 1 பேஜ் இல்லாமல் இட் கேன் கோ அப் டு 2 pages பிகாஸ் யூ ஹாவ் டு எலாபரேட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்கன்னு ஓரளவுக்கு எலாபரேட் பண்ணி சொன்னால் தானே வந்து உங்களோட ஃபியூச்சர் எம்ப்ளாயர் உங்களை பிக் பண்ணுவாங்க. சூப்பர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய இன்சைட்ஸ் வந்து கொடுத்தீங்க. இந்த ஷோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரெஷர் லெவல்லேருந்து மிட் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். And thank you so much for your valuable time. Thank you so much for inviting me here and making me share this inputs to people. இதால் வந்து ஃப்ரெஷர்ஸுக்கு, மிடில் மேனேஜர்ஸுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஐ எம் ரியலி கிளாட். என்னோட 20 years of experience அட்லீஸ்ட் ஒரு 1000 peopleக்காவது இம்பேக்ட் ஆகுதுன்னா, அண்ட் த்ரூ such a big channel if I am able to impact like millions of people, I'll be really happy. சூப்பர். அண்ட் இதே மாதிரி வெவ்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய கெஸ்ட்டை வந்து கேள்வி முயல் நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் மீட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளை அவங்ககிட்ட கேட்டு நிறைய தெளிவுகளை வந்து நம்ம பெற போகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.